வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி. இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸ் டெய்லி நடக்கும். வீக்லி டெஸ்ட்டு வீக்லி சண்டே இருக்கும். டெய்லி டெஸ்ட்டு வந்து டெய்லி இருக்கும். அதாவது 2 லெசன் படிக்க சொல்லிவிடுவேன். ஒரு யூனிட் எடுத்துகிட்டு அந்த யூனிட்லேருந்து ஒரு லெசன்ஸ் வந்து 1 பை 1 2 லெசனாக நம்ம படிச்சுட்டு வரணும். அன்னன்னைக்கு 2 லெசன் படிச்சுட்டு அதுக்கான கொஷின் பிடிஎஃபாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டு வந்து பைலிங்குவல். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் 2 பேருமே இதை ட்ரை பண்ணலாம். 50 கொஷின்ஸ் இருக்கும். 50 கொஷின்ஸும் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் தான் இருக்கும். யூனிட் 6 தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுவும் சண்டேவோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 4 வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 11th ஸ்டாண்டர்டில் 2 லெசன் படிக்க சொல்லியிருந்தேன். பாலிட்டி அண்ட் எத்திக்ஸ்லேருந்து 2 லெசன் படிக்க சொல்லியிருந்தேன். அதுக்கான கொஷின் பிடிஎஃபை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ 50 கொஷின்ஸ் இருக்குது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ், பைலிங்குவல். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பிடிஎஃபை நாளைக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு இந்த டாப்பிக்லேருந்து 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கில் இருக்கிற அந்த இலக்கிய டீட்டெயிலை வந்து இலக்கியம் அதோட டீட்டெயிலை படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ரேண்டமாக கொஷின்ஸ் எடுப்பேன் 6th to 12th வரைக்குமே. ஸோ அதை படிச்சுக்கோங்க. தமிழ் புக்கு தான் நிறையா இருக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து தான் ரேண்டமாக கொஷின்ஸ் எடுப்பேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.